Hello friends, welcome to our channel G3 சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு non-veg starter dish. இது வந்து Tawa Fish அப்படினு சொல்வாங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்றதை நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த Tawa Fish செய்யறதுக்கு எந்த fish வேணா எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து சங்கரா மீன் எடுத்துர்க்கேன். 2 சங்கரா மீன். அதை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த கோடு போட்டு வச்சிருக்கேன். 2.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமன் பிழிஞ்சி அந்த ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு. தவா ஃபிஷ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு தவால எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். நல்லா அந்த மீன் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச ஃபிஷ்ஷை அப்படியே அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அந்த எண்ணெயில் குக் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி எல்லா சைடும் அந்த ஃபிஷ்ஷு குக் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஃபிஷ்ஷு நல்லா பொரிஞ்சிடுச்சு, நல்லா வெடிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெள்ளையாகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஃபிஷ்ஷையும் நம்ம ஒரு 5 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா எண்ணெய் வந்து தெறிக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தூரமாக நின்று இதை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அந்த ஃபிஷ்ஷை திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃபிஷ்ஷு பொரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஃபிஷ் தவா செய்யறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க, அந்த பச்சை ஸ்மெல்லு போயிடும். இதில் இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் இதில் விட்டுக்கலாம், ஏன்னா இந்த மசாலா வந்து எண்ணெயில் தான் ஃப்ரை ஆகணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சை சாறு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சாறு, போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். காரம் நிறைய வேணும்னா மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் வேணால் கூட நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 4 கருவேப்பிலை இலை, ஸோ அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் அந்த ஃபிஷ்ஷை சேர்த்துக்க போகிறோம். ஸோ அந்த மசாலா அந்த ஃபிஷ்ஷில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா அதை நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷு. ஊறணும் மீன் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் கிடைக்கும். நம்ம நார்மலாக வறுக்கிற மீனை விட இந்த மாதிரி வறுத்தா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் இருக்கும். நம்மளோட தவா ஃபிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தவா ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ நார்மலாக நம்ம மீன் வறுக்கிறத விட இந்த மாதிரி வறுத்து கொடுத்தோன்னா பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.